இப்போ நீங்கள் வருவீங்கன்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கணுமா? ஸோ இதில் மெயினாக பாதிக்கப்பட போகிறது உழைக்கிற மக்கள், ஏழைகள், வேலைக்கு போகிற பெண்கள். இவங்களுக்கு யார் கரெக்டான அந்த பதில் சொல்ல போகிறது? ஒரு நியாயமான எஸ்ஐஆர்னா என்ன நடக்கணும்? இப்போது இறந்து போனவங்கள மார்க் பண்ணி அதுலேருந்து delete பண்ணணும். இப்போ போலி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மார்க் பண்ணி delete பண்ணணும். இப்போ ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பேரில் இவ்வளவு குழப்பங்கள் அப்படின்றது தான் எங்கள் கேள்வி. இப்போ புதுசாக வர்ற வாக்காளர்களையோ இல்லை ஓட்டு இல்லாதவங்களையோ சேர்த்தா பத்தாதா? இப்போ ரீசெண்டாக நடந்த இப்போ எலெக்ஷன் 2021, 24லாம் எப்படி எல்லாருமே ஓட்டு போட்டோம்? அதில் ஓட்டு போட்டவங்க கூட இப்போ புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அது ஏன் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்றத நாங்கள் கேட்குறோம். அதனால தான் நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம்.